மஸ்குக்கு எதிராக ஒன்று திரண்ட கனடா மக்கள். கனடா குடியுரிமையை ரத்து செய்ய மனு. ஏன் தெரியுமா? எலான் மஸ்கின் கனடா குடியுரிமையை ரத்து செய்ய வேண்டும் என்று கனடா மக்கள் ஒன்று திரண்டுள்ளனர். இது தொடர்பான முழு விவரங்களை நாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அமெரிக்காவின் புதிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற முதல் அதிரடி முயற்சியை மேற்கொண்டு வருகிறார். நட்பு நாடுகள், பகை நாடுகள் என பாரபட்சமின்றி அமெரிக்கா மீது அதிக வரி விதிக்கும் நாடுகள் மீது வரி விதிக்கப் போவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மிக முக்கியமாக அமெரிக்காவின் அண்டை நாடான கனடா மீது 25% வரியை டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். இனிமேல் அமெரிக்காவுக்கு கனடா தேவையில்லை என்று ஆவேசமாக பேசிய டொனால்ட் ட்ரம்ப் கனடாவை அமெரிக்காவின் இன்னொரு மாகாணமாக மாற்றுவேன் என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு பதிலடியாக கனடாவும் அமெரிக்கா பொருட்கள் மீது வரி விதித்தால் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக போர் மூண்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக நடவடிக்கையால் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையே பகை பற்றி எரிந்து வரும் நிலையில் எலான் மஸ்குக்கு எதிராக கெனடியர்கள் ஒன்று திரண்டுள்ளனர். அதாவது கனடாவை சேர்ந்த 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் எலான் மஸ்கின் கனடிய குடியுரிமையை ரத்து செய்ய கோரும் நாடாளுமன்ற மனுவில் கையெழுத்திட்டுள்ளனர். பிரிட்டிஷ் கொலம்பியா எழுத்தாளர் குவாலியா ரீட் கனடாவின் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் எலான் மஸ்குக்கு எதிரான மனுவை தொடங்கினார். எலான் மஸ்குக்கு எதிரான இந்த மனுவை கனடாவின் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் ஒப்படைப்பார்கள். இதனைத் தொடர்ந்து எலான் மஸ்கின் கனடா குடியுரிமையை ரத்து செய்வது குறித்து கனடா அரசாங்கம் முடிவெடுக்கும். கனடிய சட்டத்தின்படி பல்வேறு காரணங்களுக்காக ஒருவர் தனது குடியுரிமையை கைவிடலாம். மோசடி மற்றும் தங்கள் மக்களை தவறாக சித்தரித்தல் அல்லது குடியேற்றம் அல்லது குடியுரிமை விண்ணப்பத்தில் வேண்டுமென்றே தகவல்களை மறைத்தால் உள்ளிட்ட சில சந்தர்ப்பங்களில் கனடா ஒருவருடைய குடியுரிமையை ரத்து செய்யலாம். மேலும் கனடிய குடியுரிமை ரத்து செய்யப்பட்ட ஒருவர் அதை மீண்டும் பெற 10 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்று கனடிய சட்டங்கள் கூறுகின்றனர். உலகின் முன்னணி வாகன தயாரிப்பு நிறுவனமான டெஸ்லா, விண்வெளி நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் சமூக ஊடக தளமான எக்ஸ் ஆகிய நிறுவனங்களை வைத்திருக்கும் உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரரான எலான் மஸ்க் தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவர். எலான் மஸ்க் தனது தாயார் மே மஸ்க் மற்றும் மூலம் கனடிய குடியுரிமையை பெற்றுள்ளார். மே மஸ்க் கனடாவின் மாகாணமான சஸ்காட்சவனின் தலைநகரான ரெஜினாவை சேர்ந்தவர். இதனால் எலான் மஸ்க் குடியுரிமையை ரத்து செய்ய வேண்டும் என கனடியர்கள் ஒன்று திரண்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் எலான் மஸ்கும் நெருங்கிய நண்பர்கள். தேர்தலுக்கு முன்பே டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக வேண்டும் என எலான் மஸ்க் ஆதரவு தெரிவித்தார். ட்ரம்புக்கு நிதியும் அளித்து கொடுத்தார். பின்பு ட்ரம்ப் அமெரிக்காவின் அதிபரானதும் அரசு செயல்திறன், அதாவது DODG என்ற புதிய துறை உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக தொழிலதிபர் எலான் மஸ்க் நியமிக்கப்பட்டார். ட்ரம்பின் முக்கிய ஆலோசகராக எலான் மஸ்க் இருக்கிறார். இப்போது டொனால்ட் ட்ரம்ப் கனடாவுக்கு எதிராக அதிக வரி விதித்ததுடன் கனடாவை அமெரிக்க மாகாணம் என்றும் கனடா அதிபர் மாகாணத்தின் தலைவர் என்றும் பேசி வருகிறார். இப்படி கனடாவுக்கு எதிராக பேசும் ட்ரம்புக்கு எலான் மஸ்க் உடந்தையாக இருக்கிறார் என்றும் கனடாவின் தேசிய நலனுக்கு எதிராக செயல்படுவதாகவும் கூறி கனடா மக்கள் அவருக்கு எதிராக ஒன்று திரண்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.